வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து மல்லித்தூள் நம்ம கடையில் அரைக்கிறது தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து நாடு மல்லி தாங்க 40 கிலோ மூட்டை அப்படியே எடுத்துருவோம். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஆர்டர் இருக்கிறதுனால 10 கிலோ அவங்களுக்கும் மீதி ஒரு 10 கிலோ பக்கம் நம்ம கடைக்கும் அரைக்கிறோம். இப்போ வந்து இந்த மல்லியை நம்ம வறுத்துட்டு வந்துடுவோம். மல்லி வந்து 4-5 வெரைட்டி இருக்குதுங்க. நாடு மல்லி இருக்குது, சின்னதாக இருக்கும், பச்சையாக இருக்கும், ஹைப்ரிட் இருக்கும், உடசல் மல்லி இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாடு மல்லினா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல கலர் கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் நாடு மல்லி தான் வாங்குகிறோம். இது பாருங்கள், உங்களுக்காக சின்ன வடச்சட்டியில் வறுத்து காமிச்சிருக்கேன். நாங்கள் வந்து இரும்பு வடச்சட்டியில் பெருசாக போட்டு ஓட்டி எடுத்துருவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா, நீங்கள் மல்லி வந்து ரொம்ப வறுத்திங்கன்னா கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாதுங்க. கையில் நாம்புனா உங்கள் கை கொஞ்சம் சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். அந்த வறுத்து ஆற வச்சு உடனே மிளகாய் கவரில் போட்டு நல்லா இறுக்கமாக நாட் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் மாவு மிஷின் கொண்டு வந்து அரைச்சிக்கலாம். நீங்கள் வறுத்த உடனே அப்படியே கட்டி வச்சிங்கனாலும் நவுத்து போயிடும், ஆற விட்டுட்டிங்கனாலும் நவுத்து போயிடும். எடுத்து சூடு அடங்கின அடுத்த நிமிஷமே கவரில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து ஆற போட்டு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிடலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறமும் திரும்ப 2 டைம் அரைச்சிட்டு ஆற போட்டுட்டு மறுபடியும் 3ஆவது தட்டி அரைச்சிட்டு ஆற போட்டுருவோம். ஆற போட்டு பேக் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நீங்களும் எடுத்து வைக்கும்போது சம்படத்தில் ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு அந்த சம்படத்தில் தூளை எடுத்து வைங்க. உள்ளே கரண்டி போட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பூச்சி வைக்கவே வைக்காது. மறக்காமல் மாவு மில்லை அரைச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆற போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இதையெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்கள் மல்லித்தூளும் நல்லா மணமாகவும் கெடாமையும் இருக்குங்க. நம்மளோட தூள் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தூள்கள் மட்டும் இல்லைங்க, சிறுதானிய மாவுகள், மசாலா தூள் எல்லாமே செய்கிறோம். எங்கள் கஸ்டமர் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம பொருளெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மக்கிட்ட வந்து மசாலா தூள்களும் சிறுதானிய மாவுகள், சிறுதானியங்கள் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸை அனுப்புகிறோம். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.